அற்புதமான ஆனந்தத்தை அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதற்காக உற்சாகமாக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வந்திருக்கேன். பழைய வீடியோட தொடர்ச்சி தானே. டக்குன்னு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம், கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டியாச்சு, வீட்டுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. என்ன அட்டெண்டன்ஸு? இதை மாதிரி ஆச்சு. 2 நாளாக கயிறு கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருந்தேன். போகிறவன்லாம் ஐயா நீ பெரிய ஆள் அப்படின்றான் சில பேர். இல்லை சார் அது ரிஸ்க்கு, அதுக்குண்டான கம்பியை மாட்டி விட்ருங்க, 10 ரூபாய் விஷயந்தான் அது, நீங்களே பண்ணலாம் அப்படின்லாம் வேறு அட்வைஸ் வந்து. வீட்டில் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, சொல்லியாச்சு, விஷயம் முடிஞ்சதுப்பா அப்படின்னு. பார்த்தியா 10 ரூபா விஷயம், 15 ரூபா விஷயம், நீ ஒரு வாரமாக 4 நாளாக அதை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்க, ஹவு டேர் யூ ஆர் திட்டு அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சுது. அது மாட்டியாச்சு. 2 நாள் கழித்து பார்த்தா காலையில் வண்டி எடுக்கும்போது பார்த்தா கால் மறுபடியும் தளதலான்னு ஆடுது. எது? வண்டியோட கால் சைட் ஸ்டாண்டு. என்ன தம்பின்னு எட்டி பார்த்தாக்கா அந்த ஸ்ப்ரிங்கு கழண்டு கிடக்குது. அந்த ஸ்ப்ரிங்கோட நுனி வளைந்திருக்கும், அது உடைந்து இருக்குது. அது உடைந்த பார்ட்டு கீழே இருக்குது, ஸ்ப்ரிங்கு மட்டும் இருக்குது. ப்ராடக்ட் டிஃபெக்டா? ஆமாம் டிஃபெக்ட். ஏதோ ஒரு படத்தில் வந்ததா? ஐயோ, ரெமோவா ரோமியோவா தெரில. அந்த நிறைய வேஷம்லாம் போட்டிருப்பாரு. அண்ணியண்ணா. ஐயோ ஏன் இவ்வளோ ஞாபகம் மறதின்னு தெரியலையே. அது சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த பிரேக் வயர் ஒன்று அறுந்து போச்சு, அதனால் கேஸ் போடுவார்ல நம்ம சியான் விக்ரம். கிட்டத்தட்ட எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 2-3 மல்டி பர்சனாலிட்டி டிசார்டரோட இருக்கக்கூடிய நல்ல குணம், நல்ல படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி. அது அந்த பிரேக் வயர் அறுந்து போச்சு, இதனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமான்னு சொல்லிட்டு கடைக்காரனை போய் கேட்பார். அப்புறம் மேனுஃபேக்சரை போய் கேட்பார். அதுக்குண்டான எல்லா படிநிலைகளையும் போய் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து, ஏன் சார் இந்த 35 ரூபா 55 ரூபா ஐட்டத்துக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கிடுறீங்களா அப்படின்ட்டு அந்த அட்வொகேட்டுன்னு இருக்கக்கூடிய ஹீரோ வந்து எல்லாரும் கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணல. இன்னொரு வாட்டி மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரிங்கு வேற கடைக்கு போய், தம்பி நீ சொன்ன 25 ரூபா ஸ்ப்ரிங்கை கொடு, 15 ரூபா ஸ்ப்ரிங்கு புட்டுக்குச்சு அப்படின்ட்டு. எல்லா வார்த்தைக்கும் ஒரு காரணம் இருக்கு. வாங்கி கொண்டு போய் மேபி அவன் தட் பாய் வாஸ் வெரி சின்சியர் இன் ஹெல்பிங் மீ. 15 ரூபா இருக்குது 25 ரூபா இருக்குன்னும் போது நான் 25 ரூபா சூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போவே வாய மூடிட்டு வாங்கிட்டு போய் போட்டிருக்கணும். சரி, இது ஒரு அனுபவம். 25 ரூபா ஐட்டம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போய், எது நம்ம பழைய நண்பர்கிட்ட போகாமல், ஏன்னா அவர் தான் ஒரு வாரமாக காய விட்டுட்டு அப்புறமா கயிறுலாம் கட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்புறமா போய் இன்னொரு இடத்துக்கு போக சொல்லி வாங்க சொல்லி பொருளை வாங்க சொல்லி தப்பான பொருளை நம்ம வாங்கி வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த நபர் போட்டது அருந்து போய் 2வது நாள் மறுபடியும் சரி மறுபடியும் அங்கே தானே போட்டோம் அவன்கிட்டயே போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு போனப்போ சிறு பிள்ளைகள் நண்பர்கள் இருந்தாங்க, அப்ரெண்டிஸ் இருந்தாங்க, ஓனர் ஐயாவும் இருந்தார். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, வேலை எதுவும் இல்லை. மதியான வேலை, சித்திரை வெயில். என்ன ஆச்சு, என்ன சாமி? வண்டியை பார்த்தோன்னா அவங்களாம் கேஸ் பண்ணுவாங்க. ஸ்கேனிங் சல்லுன்னு பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் ஐயாக்கு, வண்டிக்கு என்ன ப்ராப்ளம், வண்டி என்ன மாடல், எந்த வருஷம், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு 2 நாளுக்கு முன்னாடி மாட்டினேன். தம்பி தான் மாட்டிட்டு, தம்பின்னு நான் அவனை எதுவும் இழுக்கலை, இங்கே தான் வந்தேன் மாட்டினேன், பசங்க தான் மாட்டினாங்க, அது எதுவும் இதாகிடுச்சின்னு சொல்லி. நான் எப்பேற்பட்ட ஆள் சொல்லுங்கள். ஏற்கனவே கம்பி கயிறு கட்டி வச்சுருந்தேன்னா சைட் லாக்குக்கு, அந்து போனதை ஒரு நாள் ஃபுல்லாக கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஹேண்ட் ஓவர் தட் கம்பி டு திஸ் ஃபெலோ. யார்? மெக்கானிக் தம்பி. என்னப்பா நீ மாட்டினா இருந்துச்சு, புட்டுக்குச்சு, பிடுங்கி கொண்டது, உடைந்து விட்டது, அதுதான் அந்த புட்டுக்குச்சுக்கு அர்த்தம். அது அவ்வளோ கிறிஸ்பாக சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாகவே அதை வந்து நான் கொண்டாடுகிறேன் அந்த வார்த்தைகளை. கலோக்கியல் லாங்குவேஜ் ஆஃப் சென்னை. ரொம்ப அழகான, டக்குன்னு மண்டையில் சமட்டியால் அடித்த மாதிரி அது புரிய வைக்கும் சில விஷயங்கள், சில வார்த்தைகள். ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அந்த அனுபவத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்கிறது. ஆனந்தமாக உற்சாகமாக உங்களுடன் பயணித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய அறிவுரைகளையும் உங்களுடைய ஆதரவையும் எப்பவும் எதிர்த்து நோக்கி கொண்டிருக்கும் மஞ்சுநாத குரு.